ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற சம்பவம் 60 வயசு பெண்ணோடது. அவங்களோட பேர் சுனிதா. இவங்க நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. பணத்துக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லை. பணத்தால் தான் நினைக்கக்கூடிய எதையுமே வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க. தன்னோட இளமையான காலத்தில் அனுபவித்த சந்தோஷத்தை இந்த 60 வயசுலையும் அனுபவிக்கணும்னு சுனிதா ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு நாள் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அதில் ஸ்டே பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அந்த ஹோட்டலில் பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு 20 வயசான பையனை தன்னோட ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க சுனிதா. அந்த பையனோட பேர் ரேவந்த். அந்த பையனுக்காக சுனிதா ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சுனிதாவுக்கு மது குடிக்கக்கூடிய பழக்கமும் இருக்குது. ரேவந்த் வர்றதுக்குள்ள ரூமில் தயாராக இருந்த வெளிநாட்டு மதுபானங்களை 1-2 கிளாஸ் சுனிதா ஊற்றி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னோட அழகை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ தன்னோட ஹேண்ட்பேக்கில் இருந்து மேக்கப் கிட்ட எடுத்து தன்னை அழகுபடுத்திக்கிறாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் சுனிதாவோட ரூம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. திறந்து பார்க்குறப்ப தான் ரேவந்த் நின்றுட்டு இருந்திருக்கான். சுனிதா அந்த பையனை பார்த்து தனக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. உள்ளே வர சொல்லி அங்கே இருந்த சோஃபாவில் 2 பேரும் உட்காந்து பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ரேவந்த் எடுத்ததுமே தன்னை சுனிதா எதுக்காக வர சொன்னாங்கன்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்கான். இந்த வயசில் உங்கள் கணவரால் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு தானே என்னை வர சொல்லியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கணவர் இறந்து போயிட்டு 3 வருஷம் ஆகிருச்சு. அவர் உயிரோடு இருக்கையில் பெருசாக என்னை திருப்திப்படுத்தவே இல்லை. எப்போவுமே அவர் பிஸியாக தான் இருப்பார். பிஸ்னஸை மட்டும்தான் மெயினாகவும் பார்த்தாரு. நைட்டு வீட்டுக்கு வந்தால் உடனே தூங்க போயிடுவார். அவருக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது எதுவுமே என்னை திருப்திப்படுத்தவே இல்லை. இதை கேட்ட ரேவந்த், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. நம்ம இப்படி பண்ணுறது தப்பு தான். ஆனால் இந்த காலத்தில் பணத்துக்காக எது வேணாலும் செய்யலான்னு சொல்லிக்கிட்டே சுனிதாவை ரேவந்த் நெருங்க ஆரம்பிக்கிறான். சுனிதா, ரேவந்த் நீ ரொம்ப சின்ன பையன். ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு வயசு 60. முன்ன மாதிரி என்னோட உடம்பு சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவந்த், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணான்னு சொல்லி 2 பேருமே உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல சுனிதா தனக்கு வயசானாலும் பணங்கிற ஒரு விஷயம் தான் நினச்சது தனக்கு கொடுத்துட்டதான் நினச்சிட்ருக்காங்க. சுனிதா ரேவந்தோட உல்லாசம் பல மணி நேரமாக தொடரவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா 2 பேரும் அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சுனிதா ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்க. அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தேன். லைஃப்பில் செட்டில் ஆனதுமே இந்த அம்மா அவங்களுக்கு தேவையில்லாமல் போயிட்டேன். அவங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. என்கிட்ட உள்ள காசு மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். குடும்பத்துக்காக வாழ்ந்து எல்லாமே போதும். மீதி இருக்கக்கூடிய நாளை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை எல்லாமே இப்போ தான் ஒன்றொன்னா நிறைவேற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னோட கதை, உன்னை பற்றி சொல்லுன்னு சுனிதா ரேவந்த் கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு ரேவந்த் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன். எனக்கு நான் தான் பாஸ். யாருக்கும் நான் பயப்பட வேண்டாம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப தான் சுனிதாவுக்கு கால் வந்திருக்கு. உடனே நான் கிளம்பணும், அர்ஜென்ட்டான வேலை. ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம். அப்போது உனக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுனிதா கிளம்பி போயிட்டாங்க. ஈவினிங் மேலே முடிஞ்சதும் சுனிதா டாக்ஸியில் அந்த ஹோட்டலுக்கு திரும்பவும் வந்திருக்காங்க. ரூமுக்கு வந்ததுமே ரேவந்த்க்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. காலையில் சுனிதா பணம் கொடுக்காதனால ரேவந்த் அதை வாங்கிட்டு போகலான்னு நினச்சி ரூமுக்கு வந்திருக்கான். எப்பவும் போல் சுனிதா சோஃபாவில் உட்காந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ரேவந்த் வந்ததும் அவனையும் கம்பெனி கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரம் ஸ்மூத்தான உரையாடலாக அது போய்கிட்டு இருந்திருக்கு. சுனிதா ரேவந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரேவந்த், நீ இந்த வேலை பார்த்து தான் காசு சம்பாதிக்கிற அப்படிங்கிறது உன்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுமே ரேவந்த்துக்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு. ரேவந்த் பதில் சொல்லாமல் இருக்கவும் சுனிதா திரும்ப திரும்ப அதையே கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரேவந்த் கோவப்பட்டு சுனிதாவை திட்ட ஆரம்பிச்சிருக்கான். நான் ஏன் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும்? உன்னை போல் வயசான லேடி கூட உறவில் இருக்கிறது எல்லாமே எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் காசு கொடுக்குறீங்க, நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன்.
அவ்வளோதான்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வேகமாக வெளியே போயிருக்கான். சுனிதாவும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. ரேவந்த் கொஞ்ச நேரத்தில் ரூம்க்கு வந்து தன்னோட ஃபோனை எடுக்கிறப்ப சுனிதா அந்த பையன்கிட்ட பொறுமையாக பேசுகிறாங்க. ரேவந்த், நான் கேட்டது உனக்கு கஷ்டமாக இருந்தா ஐ எம் சாரி. இந்த சின்ன வயசில் உன்னோட வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். உன்னோட பேசி பழகின இந்த 2 நாளில் தனிமையை தவிச்சிட்டு இருந்த நான் ஒரு துணை கிடைச்சதா ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு ஓகேனா என் கூட கடைசி வரைக்கும் இருந்தா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். அதனால தான் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டேன். நீ நல்லா யோசிச்சுட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு பணத்தை பெட் மேலே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சுனிதா. கொஞ்ச நாள் சுனிதா ரேவந்த்க்கு கால் பண்ணவே இல்லை. ரேவந்த் தன்னோட வேலையில் கிடைக்கக்கூடிய காசு கொஞ்சமாக தான் இருக்குது. சுனிதா மாதிரி வசதியான லேடி கூட இருந்துட்டா கடைசி வரைக்கும் நல்லா ரிச்சாக வாழலான்னு முடிவு பண்ணி அந்த லேடிக்கு கால் பண்ணி மீட் பண்ணலான்னு கேட்டிருக்கான். இந்த இடத்துல சுனிதா பணங்கிற விஷயம் நம்ம எதை நினச்சாலும் நிறைவேற்றி வைக்கணும்னு நினச்சி ரேவந்த் தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தன்னோட அம்மா இப்படி சின்ன பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லி சுனிதாவோட பையன் நினைக்கிறாரு. வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் சுனிதா இனிமே என்னோட வாழ்க்கை என் இஷ்டப்படி தான் இருக்கும்னு சொல்லி தன்னோட பையனை வீட்டிலேருந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன பையனான ரேவந்தை கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேருமே அவங்க வயசையோ சமுதாயம் என்ன சொல்லுன்றதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. தங்களோட சந்தோஷம்தான் முக்கியம், அந்த சந்தோஷம் பணத்தால் கொண்டு வர முடியும் அப்படின்றத தான் நினச்சிருக்காங்க. இது போன்ற உறவுகள் எல்லாமே ஆரம்பத்தில் இனிப்பாக தான் ஆரம்பிக்கும், இறுதியில் கண்டிப்பாக அது கசக்க ஆரம்பிக்கும். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.